இப்ப நீங்க நிறைய கதைகள் எழுதுறப்ப சார் சில விஷயங்கள் வந்து நடந்ததை வச்சு கனெக்ட் பண்ணி எழுதலாம். இன்னொன்னு வந்து நம்ம லைஃப்ல நடக்கிறப்ப நம்ம எழுதின விஷயங்கள் நமக்கு நடக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கா? ஒரு முக்கியமான விஷயத்த 2880 பழம்புரியான ஆசிரியர் தாய் பற்றியும் ஒரு கதை கொட்டடி கொட்டடி குருவக்கா இந்த சிறுவர்களுக்கு இந்த அருந்ததியர் இடத்தை சேர்க்க அந்த கொட்டடிப்பாங்க. அந்த இடத்தை சேர்ந்த ஒருத்தவங்க இருக்காரு. கதை எழுதிட்டேன். எழுதி இந்த மேல்ஜாதிக்காரர்களால் வந்து அவன் 10 1-2 வயசு குழந்தை ஊந்துட்டு குழந்தைய விட்டு கொண்டாடி விட்டுட்டு அவன் தான் வந்து அந்த ஊர் பிரசிடென்ட்டோட சீனாட்டோட வரவு செலவு, ஆழ்பண்ண வரவு செலவு, ரேசங்கர வரவு செலவு, என்ன பால் மாடுகள் கறக்கிறது அத்தனை அவன் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 1 மணி நேரம் தூங்கு. காலையில 3 மணிக்கு எழுந்திரிச்சு பாலை கலந்து இந்த ஓட்ட ஓடணும், 9 மணிக்கு ரேஷன் கடைக்கு ஓடணும். அப்புறமா சாயங்காலம் ஆச்சுன்னா சின்ன டென்ட் போட்டாரு செகண்ட் ஷோ விட்டு 11 மணிக்கு விடுவாங்க. அப்புறம் அந்த கணக்கு பார்த்துட்டு 2 மணி நேரம் 3 மணிக்கு எழுந்திரிக்கணும். இப்படி போட்டு அப்புறம் பாடா படுத்துவாங்க.